வணக்கம். 2026, 2027 ஆகிய வருடங்களில் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கு கடந்த கால அரசவரிக்கை வினாக்கள், என்னுடைய கடின பயிற்சி வினாக்கள் போன்ற வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இக்காணொலி ஊடாக வழங்குகின்றேன். இது 2025 ஆண்டில வினாத்தாள் 1 22வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். இப்பொழுது நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, ஒரு மேசையில 6 பெட்டிகள் இருக்கின்றன. அந்த 6 பெட்டிகளையும் 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கம் இட்டு அந்த 6 வகையான உணவுகள் மேசையில் உள்ளன என்று தரப்பட்டிருக்கிறது. இது ஏன் இப்படி எழுதியிருக்கின்றால் கேள்விகளை இலக்கப்படுத்தி விளங்கிக் கொள்வதா அவசியம். சொல்லப்படுது, கொக்கீஸ் பெட்டி ஏனைய 4 பெட்டிகளை தொடர்கின்றது. அப்ப கொக்கீஸ் பெட்டி என்பது நிச்சயமாக இதாத்தான் இருக்கும். ஏனைய 4ஐயும் தொடுவது இதுதான். ஒரே நேரத்தில் 4 பெட்டியை தொடுவது அந்த கீழே இருக்கிற நடுவில் இருக்கிற 2ஆவதாக இருக்கிற கொக்கீஸ் பெட்டி. அடுத்து சொல்லப்படுது, ஆஸ்மி பெட்டி தொடர் கேக் பெட்டிகளை மாத்திரம் தடுக்கின்றன. அப்ப இதுல ஆஸ்மி பெட்டி எது என்று நாங்க பார்ப்பதற்கு, இது ஆஸ்மி பெட்டியாக இருக்க முடியுமா என்று பார்த்தால், இதிலே கொக்கீஸ் இருக்கின்றபடியால் அது தொடர் கேக் ட்ரெண்டை தான் சொல்லியிருக்கு. அதுபடியா இது ஆஸ்மியா இருக்க முடியாது, இதுவும் ஆஸ்மியா இருக்க முடியாது. என்ற காரணம் என்றால் இதிலே இதாக இருக்கலாம், இதுல கொக்கீஸ் இருக்கின்றன. அப்ப இதுவும் இருக்க முடியாது. அப்ப ஆஸ்மி பெட்டி இதாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப கேள்வி என்ன, மேலே உள்ள பெட்டி எது கேட்கப்படுகிறது? ஆஸ்மி பெட்டி என்பதுதான் கேள்விக்கான விடை. இப்ப மீள உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. கேள்விகளை இலகப்படுத்தி மிக இலகப்படுத்தி எழுதப்பட்டிருக்கின்றது. 6 வகையான பொருட்கள் இருக்கின்றது. உணவுப் பொருட்கள் மேசையில இருக்கின்றது. இந்த 6 பொருட்களையும் இப்படியாக கட்டு கீழே இருந்து 1, 2, 3 இலக்கம் போட்டு பார்க்கிறது, மேலே இருந்து போடலாம். இப்ப இதுல கொக்கீஸ் பெட்டி என்பது 4 பெட்டிகளை தொடுகின்றதென்றால் கீழே நடுவில் இருக்கிறதா கொக்கீஸ் பெட்டியா இருக்கும். ஏன் அந்த ஒரு பெட்டி தான் 4 பெட்டிகளை தொடக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல சொல்லப்படுது, ஆஸ்மி பெட்டி என்பது தொடர் கேக் 2 பெட்டியை தொடுகின்றது. அப்ப அது கொக்கீஸாக இல்லாமல் இருப்போமா இருந்தால் இதிலே தொடுகின்றதா இருக்கும். இது தொடர் கேக்காக இருக்க வேண்டும். ஆனபடியால் ஆஸ்மி பெட்டி தான் மேலே இருக்கு. மேலே உள்ள பெட்டி எது என்று கேட்கப்படுகின்றது. அதற்கான விடை ஆஸ்மி பெட்டி என்பதாகும். இதை வைத்துக் கொண்டு இலகுதினா ஒன்று தருகின்றேன். இது கொமெண்ட் ஊடாக நீங்க அப்படி அளிப்பதற்கு. ஆனா அந்த விடைகளுக்கு சரி பிழை என்று தகவல் வழங்கக்கூடாது என நான் அறிந்து கொண்டேன். காரணம் என்றால் சரி என்றால் எல்லோரும் அதையே பின்பற்றுவார்கள். ஆனால் அவர்களை விடையளிக்கிறவர்களை பாராட்டுவது மட்டுமே செய்கின்றேன். சரி, 3 பெட்டிகளை தொடும் எழுத்துள்ள பட்டியல் இந்த ஏபி என்ற 2 உருக்கள்ல 3 பெட்டிகளை தொடுகின்ற எழுத்துள்ள பட்டி ஏயா பியா என தெரிவு செய்து நீங்கள் விடையளியுங்கள். நன்று. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.